ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜிக்கும் ஜிடிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 26வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் மெக்னா ஸ்டேடியம் லக்னோவில் வச்சு நடக்குது. 12th ஏப்ரல் 3:30க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி டேயில் சாட்டர்டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 கேம் வந்து நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கேமுக்கான ஒரு ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கு உங்கள் அந்த லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கட்டும், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜிஎல் வின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கிராண்ட் லீக் அதாவது ஜிஎலுக்கு டீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என் டிஸ்கிரிப்ஷனும் நான் ஷோ பண்ணுறேன். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டேபிள். இந்த சீசனில் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இருக்கும், கீ ஃபேக்டராக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நிறைய டீம்ஸ் வந்து எல்லா மேட்சஸுமே லூஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லி மட்டுமே இது வரைக்கும் மேட்சஸ் வந்து லூஸ் பண்ணலை. இப்போ ப்ளே பண்ணக்கூடிய ஜிடி நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. எல்எஸ்ஜி 5th பொசிஷனில் இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து 24th மேட்ச் வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணப்பட்டது. ஆர்சிபி டிசி மேட்ச்சுக்கு அது வரைக்கும் மட்டுமே. ஸோ ஆரஞ்ச் கேப் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வரைக்கும் பூரான் தான் வந்து ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக இருக்கார். சாய் சுதர்ஷன் அதை பீட் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. 2 டீம்லேயுமே 2 டாப் ரேங்க் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மிச்சல் மார்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜிக்காக ப்ளே பண்ணுறாரு, மற்றபடி யாரும் இல்லை. நெக்ஸ்ட் நூர் அகமது பொறுத்த ஜிடிக்கு பார்த்திங்க அப்படின்னா பட்லர் இருக்கார். ஸோ ஜிடிக்கு அதுக்கடுத்து பற்றி பார்த்திங்க அப்படின்னா பர்பிள் கேப் ஹோல்டரில் நூர் அகமது பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷாய் கிஷோர் அண்ட் சிராஜ் இந்த 2 போலர்ஸ் போக இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்எஸ்சி டீம் சைடுமே கன்சிஸ்டன்சி யாருமே விக்கெட் எடுக்கலை. ஸோ போலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜிடியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் பார்க்க முடியுது. ஸோ இப்போ பிச் ரிப்போர்ட். எக்னா ஸ்டேடியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, டே கேமில் அதாவது ஈவினிங் மேட்சஸில் எந்த மாதிரி பிச் பிஹேவ் பண்ணுங்கிறத டெப்த்தாக பார்த்துடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோ ட்ராக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஒரு 170 to 75 வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே அந்த ரன்னை செகண்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீங்கள் டீம் மேக் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் இந்த சீசனில் 2 போட்டிகள் நடந்திருக்கு. ஒன்று ரொம்ப ஸ்லோ விக்கெட்டு, இன்னொன்று நல்ல பேட்டிங் ட்ராக்கு. எல்எஸ்ஜிக்கும் எம்ஐக்கும் இடையே நடந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பேட்டிங் ட்ராக்கு, நல்ல பேட்டுக்கு பால் வந்தது, ஸ்கோர்ஸ் வந்தது, நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. லாஸ்ட்டு 6 மேட்ச்சில் 45 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 18 விக்கெட்ஸ் தான் அந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. இப்போ லாஸ்ட் 2 கேம்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடந்த மேட்சஸில் இந்த சீசன் நடந்த மேட்சஸ். ஸோ ஃபஸ்ட் கேமில் எல்எஸ்ஜி 203 அடித்து வின் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் கேமில் 170 அடித்த எல்எஸ்ஜியை பஞ்சாப் வந்து 1 சைடாக சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு மேட்சோட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே பொறுத்த வரைக்கும் 69 நோ லாஸு. செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேலையுமே விக்கெட்ஸ் போனாலும் 64 ரன் கிட்ட வந்தாச்சு. அண்ட் செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 39க்கு 3. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 62க்கு 1. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணக்கூடிய டீமோட பவர் பிளே ரன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு இந்த சீசனில். இது 2 பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு சீசனில் நடந்த மேட்சஸ்ஸு. ஸோ இது பெருசாக உங்களுக்கு யூஸ் ஆகாது. லாஸ்ட்டு ஒரு 4 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 21 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் ரொம்ப முக்கியம். 13 விக்கெட்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 5, செகண்ட் இன்னிங்ஸ் 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. லாட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அதில் யார் குவாலிட்டின்னு கண்டுபிடிக்கிறதா இந்த மேட்ச்சுக்கு வந்து முக்கியமான விஷயமே. ஸோ பவுலர்ஸோட டைப்பில் பேஸ் போலர்ஸ் 45 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஹை பேஸ் போடக்கூடிய போலர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஹை பேஸில் யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு 145, 150 கிளிக்ஸில் போடக்கூடிய போலர்ஸ் ஒருத்தர் கூட கிடையாது. 140 வேணால் கிளிக் பண்ணுவாங்க. ஆகாஷ் தீப் அண்ட் முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா அந்த மாதிரி போலர்ஸ் வந்து 140 வேணால் டச் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே பேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ மீடியம் பாஸ் போலர்ஸ் கேட்டகரியில் அவங்களாம் வருவாங்க. 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பார்ட் டைமர்ஸ்க்கு 2 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு 12 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸில் லெக் பிரேக்குக்கு தான் பெரிய சப்போர்ட் இருந்திருக்கு, 11 விக்கெட். மற்றபடி எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கும் இந்த பிச்சில் பெரிய சப்போர்ட் வந்து பார்க்க முடியல. ஹெட் வெயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாமினேஷன் ஜிடி பக்கம் அதிகமாக இருக்குது. 5 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு முறை எல்எஸ்ஜி வின் பண்ணியிருக்காங்க. 4 முறை ஜிடி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்எஸ்ஜி இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான பேட்டர்ன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க,
200+ வந்து பேட்டை விடுறாங்க. எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே ஃபாஸ்ட்டாக பேட்டை விட்டு ஸ்கோர் பண்ணுறாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஐடியா டாக்டிக்ஸை கற்றுட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐடியாவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ போன டியூஸ்டே பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் கேம் அகெயின்ஸ்ட் கேகேஆரோட ஹோம் கிரவுண்டில் போய் வின் பண்ணாங்க. 200 சம்திங் அதிக ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 226 நினைக்கிறேன் சம்திங் அடிச்சிருந்தாங்க. இப்போது இந்த கிரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டே கேம் தான். ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்எஸ்ஜியோட பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம் அண்ட் மிச்சில் மார்ஸ் கலக்குறாங்க டாப் ஆர்டர்ஸில் 2 பிளேயர்ஸுமே. ஸோ நிக்கோலஸ் பூரன், அப்துல் சமாத், டேவிட் மில்லர், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, ஷர்துல் தாக்கூர், ஆகாஷ் தீப் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா திக்வேஷ் ராத்தி, ஆவேஷ் கான் அண்ட் ரவி பிஷ்னாய். இது வந்து எல்எஸ்ஜியோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன். ஸோ நமக்கு பவுலிங் இல்லைன்னு சொன்னாலுமே அது உண்மை தான். எல்எஸ்ஜி டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்பிக்கையாக இந்த பவுலரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த திக்வேஷ் ராத்தி வேணால் சொல்லலாம். ரீசெண்ட் டேஸில் எக்கனாமிக்கலாக தான் போல் பண்ணுறாரு. பண்டல் ஆஃப் விக்கெட்ஸ் இருக்கிறது இல்லை. 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்து கேப்டன்ஸ் கேம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. அது கூடவே இப்போ ட்ரீம் லோனில் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது. பவுலர்ஸ்க்கு 30 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்க போகுது ஒரு விக்கெட்டுக்கு. ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரம்ப் கார்ட் பிக்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸில் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி இந்த 5 பவுலர்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்ரம் ஓவர் பண்ணதுக்கான பாசிபிளும் கம்மியாக தான் தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஐடன் மார்க்ரம் ஹெட் டு ஹெட் 32, வென்யூவில் 27. ஸோ ஸ்லோ விக்கெட்டில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான் ஐடன் மார்க்ரம். கிட்டத்தட்ட ஒரு 30 பாலுக்கு 45-50 ரன் வரைக்கும் அடிக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட்டு 3 கேம்ஸ் இந்த கிரவுண்டில் ஒரு 50, அதுக்கு முந்தின மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 28 அடிச்சிருந்தார். லாஸ்ட் கேமில் ஒரு 47 குவிக்காக அடிச்சிருந்தார். ஸோ நல்ல டச்சில் வந்திருக்காரு ஐடன் மார்க்ரம்ங்கிறது தெரிய வருது. பட் 93%க்கு ஒர்த்தான்னு கேட்டால் பேட்டிங் செகண்டில் ஒரு 50-50 ஆப்ஷனை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் மிச்சில் மார்ஸ் ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடி 4, வென்யூவில் 3 மேட்ச் ஆடி 60 ரன். அந்த 60 ரன்னுமே ஒரே இன்னிங்ஸில் அடித்தது அகெயின்ஸ்ட் மும்பை. அதில் அவர் 5வது பாலே அவுட்டு. ஸோ யாருமே ரிவ்யூவும் கேட்கல, அப்பீலும் பண்ணலை. அந்த ரீசனுக்காக சர்வே ஆகி ஒரு 60 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். மற்றபடி இந்த கிரவுண்டில் அதுக்கு முந்தின 2 மேட்சஸ்மே இவர் ஸ்கோர் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 2 கேம்ஸ் செம பர்ஃபார்மன்ஸு 92-93 இருக்காங்க. இதில் மார்க்ரமுக்கு இந்த 2 பிளேஸ் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். மார்ஷை முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயராக மட்டும் பிக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் 2 கேம்ஸாகவே நம்ம ஃப்ளாப்புன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு கேம் ஆல்மோஸ்ட் ஃப்ளாப்பு தான், பட் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. லாஸ்ட் கேமில் அவரோட ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இந்த ரீசன்ட் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக அவருக்கு ஆக்டிவேட் ஆகுது. 72, 52, 60, 80ன்னு சொல்லி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஸ்லைட்லி வீக்னஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டீமில் இனிஷியலாக எந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸும் இல்லை. அடுத்ததான் நிக்கோலஸ் பூரன் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். 2வது பேட்டிங் பண்ணும்போது விசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் கேமோட கேப்டனாகவும் வந்திருந்தார். அப்துல் சமாத் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 7% பிக் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க்காக போனீங்கன்னா சேஸில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக டேவிட் மில்லர் கிட்டத்தட்ட ஜிடிக்காக லாஸ்ட் சீசன் வரைக்கும் 3 சீசனை பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். 22, 23, 24ன்னு சொல்லி நல்ல ஒரு ஃபினிஷரும் கூட. வென்யூ பொறுத்த வரைக்கும் 17 தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. 25% பிக் பண்ணியிருக்காங்க. 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா இவர் அதுலேயும் ரொம்ப முக்கியமான பிக்காக தெரிய வராது. ரிஷப் பண்ட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் வந்திருந்தார். ஹெட் ஆவரேஜ் பாருங்கள் 147, பட் வென்யூவில் 15, ஓவரால் 15% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு லோ பர்சன்டேஜில் ஒரு ட்ரம்ப்பாக இருப்பார் அந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்குன்னு கேட்டால் என்னால் கெஸ் பண்ணவே முடியல. பண்ட்டோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும், அவரோட ஃபீல் செட் ஓகே, அந்த பவுலிங் ரொட்டேஷன் ஓகே. லாஸ்ட் கேமில் கூட கரெக்டாக 12வது ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு காலை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணார். 2024 T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் கிளாஸ் அண்ட் விக்கெட் நமக்கு எப்படி கிடச்சிதோ அப்போ ஒரு பிரேக் எடுத்தார். அதே மாதிரி ஒரு பிரேக், ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து மொமெண்டத்தை அப்படி ஷிஃப்ட் பண்ணார். கிட்டத்தட்ட எல்எஸ்ஜி இந்த கேம் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இந்த பர்டிகுலர் பண்ட்டோட டாக்டிக்ஸாக இருக்குது. பட் பிளேயராக அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ரிஸ்க்காக போடுறவங்க பேட்டிங் ஃபஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் வந்து நல்லா இருந்திருக்கு. ஆயுஷ் பதோனி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். ஷர்துல் தாக்கூர் 2வது போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பிக்கு. பட் இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக இவர் இது வரைக்கும் விக்கெட் எடுத்ததே இல்லை. நெக்ஸ்ட்டு ஆகாஷ் தீப் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டு கொஞ்சம் சூட்டபிள் ஆகும். ஃபஸ்ட்டு போலிங்க்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார். டெத்லையும் போல் பண்ணுவாருங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. திக்வேஷ் ராத்தி 46% பிக் பண்ணியிருக்காங்க. வென்யூவில் பெரிய விக்கெட்ஸ் நம்பர்ஸ்லாம் இல்லை, பட் டைட்டாக போல் பண்ணுறார். எக்கனாமி பாருங்க
கிட்டத்தட்ட 6.37 தான் அவரோட எக்கனாமி வச்சுருக்காரு மொத்தமாகவே ப்ளே பண்ணியுமே. ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் 7ங்கிறது நல்ல எக்கனாமி. 2வது bowling போடும்போது எப்போவுமே அவருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆவேஷ் கான் அகெயின்ஸ்ட் ஜிடி நம்பர்ஸ் பெருசாக இல்லை. ஹெட்லையும் சரி வெனிலையும் சரி நம்பர்ஸ் பெருசாக பார்க்க முடியல. 9% பிக் பண்ணியிருக்காங்க. 2வது bowling பண்ணும்போது ஆவேஷ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரவி பிஷ்னாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இதை படிக்கலாம் மேட்ச்க்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். 8% பிக் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ ஹெட்ல 4 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எக்கனாமி 9. ரீசெண்டாக ஃபார்ம்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். லாஸ்ட் கேமில் இவர் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்கிரிஷ் ரகுவன்ஷியாக இருக்கட்டும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஒரு 2-3 ஓவர்ஸ் போல் பண்ணார். ஸோ அதிலே தெரிஞ்சுது நல்ல ரிதமில் இருக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த கிரவுண்டுமே கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. 2வது bowling பண்ணும்போது பிஷ்னாயிட்டேருந்து மினிமம் நீங்கள் 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஐடன் மார்க்ரம் ரஷீத் வந்து 1 முறை அவுட் ஆகியிருக்காரு. பூரான ரஷீத் 2 முறை, சிராஜ் 1 முறை அவுட் ஆகியிருக்காரு. மிச்சில் மாஸ்க்கு பேட்டில் எதுவும் இல்லை. பண்ட்டை சிராஜ் 4 முறை, ரஷீத் 2 முறை, பிரஷீத் பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. டேவிட் மில்லர் அகைன்ஸ்ட் சிராஜ் 2 முறை, ரஷீத் கான் 4 முறை ஐபிஎல்ஸில் விக்கெட் ஆக்கியிருக்காரு. அப்துல் சமாதுக்கு பேட்டில் எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த எல்எஸ்ஜி டீமில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து நம்ம எப்போவுமே சொல்லுவோம். ஸோ இப்போ ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யார் ட்ரை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஐடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூர், திக்வேஷ் ராத்தி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% வரதுக்கான பாசிபிள் இருக்குது. நம்ம அவரையும் பிக் பண்ணிக்கலாம். இந்த 5 பிளேயர்ஸ் வந்து மேட்ச்சுக்கு ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த 5 பிளேயர்ஸில் அந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு யாரெல்லாம் நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்ஷ் ஓரளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் இல்லை. பூரான் ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். திக்வேஷ். இந்த 3 பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஷர்துல் தாக்கூர், ஐடன் மார்க்ரம் இந்த 2 பிளேயர்ஸ் கிட்ட ஸ்லைட்லி நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது இந்த மேட்ச்சுக்கு அப்படின்னா பண்ட் வந்து ஃபஸ்ட் நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரவி பிஷ்னாய் உள்ளே வராரு. ஸோ அவரையும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் மணிமாறன் சித்தார்த்னு ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ அவரை உள்ளே கொண்டு வந்தாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா நீங்கள் அவரை கூட மஸ்ட்டாக வந்து உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டேவிட் மில்லரை பேட்டிங் செகண்டில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா மற்ற எந்த பவுலர்ஸ்க்கும் பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியலை. ஸோ ஆகாஷ்தீப் ரிஸ்க்காக ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமில் சேஃப் அண்ட் ரிஸ்கி ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து ஒரு 4 பேர் கொடுக்கலாம். நிக்கோலஸ் பூரன் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரவி பிஷ்னாய். ஸோ நெக்ஸ்ட்டு ரிஷப் பண்ட். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த 3 பிளேயர்ஸ் பிக் பண்ணிக்கலாம் சிவிசி ஆப்ஷன்ஸில். ஸோ பண்ட் வந்து நம்பர் 4 தான் மோஸ்ட் ப்ராப்ளி ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. லாஸ்ட் கேம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனதுனால ரொம்ப லேட்டராக பார்த்திங்க அப்படின்னா பேட் பண்ணார். ஸோ இப்போ ஜிடியோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் ப்ளஸ் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட டெப்த்தாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பட்லர், ஷாருக் கான், ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் அண்ட் ராகுல் டிவாட்டியா, ராஷித் கான், அர்ஷத் கான், ஷாய் கிஷோர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. அடுத்தது குல்வந்த் கெஜ்ரோலியா. பழைய பிளேயர் வரலாம். ஒரு 2018-19 சம்திங்கில் ஒரு 2-3 மேட்சஸ் ஆடின பிளேயரு. பட் நல்ல டேலண்ட்டு. இன்ஜுரினால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சீசன்ஸ் வந்து மிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ இவருக்கு ஒரு சின்ன ஸ்லைட் சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பட் இதுதான் ஜிடியோட பிளேயிங் லெவனானா அது எனக்கு தெரியாது. நெஹ்ரா ஆஷிஷ் நெஹ்ராவுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாகவே தெரியும். 48 ரன் அடித்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் வினிங் நாக் ஆடின வாஷிங்டன் சுந்தரை அடுத்த மேட்ச் ஸ்கிப் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகலை, பட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவருக்கு பதிலாக கெஜ்ரோலியா உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு க்ரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஷாருக் கான் பேட்லேருந்து ஒரு நல்ல 36 வந்தது. ருதர்ஃபோர்ட் டீசெண்டாக ஆடினார். ராகுல் டிவாட்டியா லாஸ்ட்டில் ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தாரு. மொத்தமாகவே அந்த டீமாகவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ரீசனுக்காக இவங்க எடுக்கக்கூடிய மூவ்ஸ் வந்து கண்டிப்பாக கிளிக் ஆகுது. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அந்த புதுசாக வரக்கூடிய பிளேயரை உங்களோட ஃபேண்டசி ஜிஎல் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓவர்ஸில் 4 ஓவர்ஸ் ஆஸ் யூஸ்வல் ரஷீத் கான், ஷாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இந்த 4 bowlers போக கெஜ்ரோலியா அண்ட் அர்ஷத் கான் பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவர்ஸ் ஷேர் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு சாய் சுதர்ஷன் 93 வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஹெட்ல 31, வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 31. சாய் சுதர்ஷனோட ஆவரேஜ். ஸோ மஸ்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இவருக்கு வந்து வீக் ஜோன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, இன்கமிங் டெலிவரி லெஃப்ட் ஹேண்டர். ஸோ லெஃப்ட் ஹேண்டரோட இன்கமிங் டெலிவரிக்கு அகேன்ஸ்டாக இவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள். ஆப்போனன்ஸில் யாருமே கிடையாது லெஃப்ட் ஹேண்டர்ஸ்.
பேட்டர்ஸு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் மஸ்ட்டாக நீங்கள் இவரை உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில் இந்த சீசனில் பெரிய ஃபார்மில் இல்லை. ஸோ 37 5 மேட்சுக்கு ஆவரேஜாக இருந்தாலும் ஒரு 61 நாட் அவுட்டு ஒரு 38ன்னு சொல்லி ஒரு மாதிரி மேக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. செகண்ட் பேட்டிங்கில் சுப்மன் கில்லுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். வென்யூ ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஹெட்வேட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல நம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 96 சம்திங் அடித்தார் நினைக்கிறேன் ஃபஸ்ட் சீசன்லேயே. ஸோ நல்லா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் சுப்மன் கில் கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு 2வது பேட்டிங்க்கு ரொம்ப முக்கியமான பிக்காக தெரிய வராரு. அடுத்ததாக ஜோஸ் பட்லரோட நம்பர்ஸ் கொஞ்சம் இன்னும் நோட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ பட்லருமே நீங்கள் போத் இன்னிங்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 9 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. 2வது பேட்டிங் பண்ணும்போது 37. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மேட்ச்சுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக நீங்கள் பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆப்போசிட் டீம்லேயுமே விக்கெட் கீப்பர்ஸில் பூரான் இருக்கார். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஷாருக் கான் லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் கண்டிப்பாக வருவான்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வந்திருந்தார். 31% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்டை 2வது பேட்டிங் பண்ணும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எப்போல்லாம் ஜிடி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ நோட் பண்ணிக்கோங்க. ருதர்ஃபோர்ட் இம்பார்ட்டன்ட். எப்போல்லாம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ ஷாருக் கான் பார்த்திங்க அப்படின்னா அதில் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ராகுல் டிவாட்டியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வென்யூவில் நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு. ஒரு அன்பிரடிக்டபிள் பிளேயர். ஃபீல்டிங்கில் இவருக்கு கேச்சஸ் போகாது, பவுலிங் கிடைக்காது, பேட்டிங்கும் கிடைக்காது. ஆனால் சம்டைம்ஸ் ரிஸ்க்காக ஒரு மேட்ச் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அந்த மேட்ச்சில் நமக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிளேயர் தான். ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் மட்டும் இவரை நீங்கள் ஜிஎல்ல 2வது பேட்டிங் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகும் டபுள் சைடாக அப்படின்னா பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ரஷீத் கான் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிய வருது. 12 runs + 2 விக்கெட் வந்து லாஸ்ட் கேமில் எடுத்திருந்தார். நம்ம கூட எஸ்எல்ல கேப்டனாக கொடுத்துருந்தோம். இந்த மேட்ச்சுக்கு இந்த ட்ராக்குக்கு ஒரு பெஸ்ட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லி ரஷீத் கானை நான் மீண்டும் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கூடலை. ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தும் கூடலை. 34% தான் பிக் பண்ணியிருக்காங்க. மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு 40-45% வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். 2வது போலிங் போடும்போது சிவிசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அர்ஷத் கான் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜிக்காக ப்ளே பண்ணவர். லாஸ்ட் 2 சீசன். இந்த சீசன் ஜிடிக்காக ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் நெட்ஸில் போல் பண்ணியிருப்பார் லாஸ்ட் 2 இயர்ஸாக. ஸோ ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸோட வீக்னஸும் தெரிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் பேட்டிங்கும் ஆட முடியும். மேட்ச் ரொம்ப டபுள் சைடாக போகும், ரொம்ப க்ளோஸாக போகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிடி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பட்லர், சுதர்ஷன், கில் எல்லாருமே ஃப்ளாப்பு. மேட்ச் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா அர்ஷத் கானுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்போ அர்ஷத் பேட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 30 to 35 ரன்ஸ் கூட வரதுக்கான பாசிபிள் இருக்குது. பவுலிங்லேயுமே ஒரு 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணி 2வது பவுலிங் பண்ணும்போது அர்ஷத் கானுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. பட் எப்போ பவுலிங் கொடுப்பாங்கங்கிறது நம்ம கையில் இல்லை. நெக்ஸ்ட்டு சாய் கிஷோரை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி மிஸ்டர் கன்சிஸ்டன்சி பேட்டிங்கில் சாய் சுதர்ஷன்னா பவுலிங்கில் சாய் கிஷோர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. கன்சிஸ்டன்ஸாக விக்கெட் எடுக்காரு, டைட் ஏரியாஸ் பவுல் பண்ணுறாரு. எக்கனாமி 7 தான் அந்த சீசன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு முகமது சிராஜ் ஹெட்டிட் பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் ஆடி 7 விக்கெட், வினியூல் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் முகமது சிராஜுக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி வந்து போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்டிட் பேட்டில் கொஞ்சம் பிளேயர்ஸை விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி. லாஸ்ட்டு ஒரு சம் மேட்சஸாக நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. குல்வந்த் கஜ்ரோலியா ஸோ இம்பேக்ட் பிளேயராக வர போகிறாரு. பவுல் பண்ணுறாரு, டைட் ஏரியாஸ் பவுல் பண்ணுறாரு. ரிஸ்க்காக போனீங்கன்னா 2வது பவுலிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷன்லேயே போங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில்ல தாக்கூர் 2 முறை, ஆவேஷ் கான் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. பட்லரை தாக்கூர் 2 முறை, ஆவேஷ் கான் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தபடியே பார்த்திங்க அப்படின்னா சுதர்ஷனுக்கு பேட்டில் இல்லை, ஷாருக் கானுக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை, ஸோ ருதர்ஃபோர்டுக்குமே எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. டிவாட்டியாவை தாக்கூர் 1 முறை 1 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 1, 2, 3. ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் போக ஹை பர்சன்டேஜில் சாய் கிஷோர், முகமது சிராஜ் இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ அதில் யார்ட்டெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா முகமது சிராஜ் ஸ்லைட்லி ரிஸ்க் எடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கார் இந்த மேட்ச்க்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது ஒரு டே கேம். ஸோ 2 இன்னிங்ஸுமே பால் நல்லா மூவ் ஆகும். டியூவை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறதும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம்னா 1 2 3. ஸோ ரஷீத் கான் 4, அர்ஷத் கான் 5, ஸோ பிரஷித் 6, கிஜ்ரோலியா 7 பிளேஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் லோ பர்சன்டேஜில் நான் மேலே சொன்ன மாதிரி தான் அந்த 2 பிளேஸை உங்களோட மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ஷாருக் கான், 2வது இன்னிங்ஸ்னா ருத்ரஃபோர்ட். அதை நீங்கள் அப்படி கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரஷீத் கானை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடி அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிரஷித் கிருஷ்ணா ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். ஸோ இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க. ஒரு ஆள் 3 பிளேஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இது கூடவே இன்னும் ஒரு பிளேயர் தேவை அப்படின்னா அர்ஷத் கான்ட்டு நீங்கள் போகலாம். பட் அது ஹை ரிஸ்க்கு. ஸோ சிவிசி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் யாரெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம், சேஃப் அண்ட் ரிஸ்கி ஆப்ஷன்ஸோடு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா சாய் சுதர்ஷன் ஒரு சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருப்பார். ஸோ பட்லர் வேண்டாம், அந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அஸ் பிளேயராக பட்லர் ட்ரை பண்ணிக்கலாம், சிவிசி வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான் ஒரு ரிஸ்கியான சிவிசி பிக்காக இருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரஷித் கிருஷ்ணா ஃபஸ்ட்டு போலிங்கில் ஒரு ரிஸ்கியான பிசியாக மட்டும் தெரிய வராது. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ்ட் டீம். ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் பூரான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பட்லர் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கில், சுதர்ஷன், மார்ஷ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸில் மார்க்ரம். பவுலர்ஸில் சிராஜ், ஷர்துல் தாக்கூர், சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, திக்வேஷ் ராத்தின்னு சொல்லி 5 பவுலர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் நிக்கோலஸ் பூரன், வைஸ் கேப்டன் சுதர்ஷன். ஸோ ஆரஞ்சு கேப்பில் போட்டி போட்டு இருக்கக்கூடிய டாப் 2 பிளேயர்ஸை நம்ம சிவிசியாக சேஃபாக தான் கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போக முடியலை அப்படின்னாலுமே கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். இது கூடவே கிராண்ட் லீக்ல எப்படி டீம் மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.